இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அருமை சொந்தங்களே, சுட்டரிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் சிரிக்கும் பொழுது ராஜ்பவன்ல தாமரை மலர்ந்து விட்டதாகத்தான் நான் பார்க்கின்றேன். காரணம் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் கோச்சு கூடாதுங்க. என்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் வீதிக்கு வந்து வெளியே வெயில்ல நிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அன்பை காட்டி விட்டார்கள் என்கின்ற பொருள். இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள், குறிப்பாக மீனவ சொந்தங்கள் எல்லோரும் நம்முடைய அருமை அண்ணன் ராஜ்பவன் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு வி.பி. ராமலிங்கம் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவரை நிச்சயமாக தாமரை சின்னத்திலே நான் வெற்றி பெற செய்வேன் என்கின்ற உறுதிமொழியோடு கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். அண்ணன் அவர்கள் சொன்னது போல உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு மனிதன். இந்த ராஜ்பவன் தொகுதியில ஒரு பக்கத்துல வணிக பெருமக்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல நம்முடைய மீனவ சொந்தங்கள் இருக்கின்றார்கள். இன்று மீனவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், 1947 சுதந்திரத்திற்கு பிறகு எத்தனையோ ஆட்சிகள் வந்தாலும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 2019 முதலாக மீன்வளத்துறை என்கின்ற ஒரு அமைச்சரவை உருவாக்கியது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன்னா அவரே ஒரு மீன்பிடி மாநிலத்திலிருந்து, குஜராத்திலிருந்து வந்த காரணத்தினால மீனவ சொந்தங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது முழுமையாக அவருக்கு தெரியும். இன்னைக்கு எப்படி நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு பல திட்டங்கள் இருக்கிறதோ, இன்னைக்கு மீனவ சொந்தங்கள மீன்பிடி விவசாயிகள் என்கின்ற ஒரு பெயரை கொடுத்து விவசாய பெருமக்களுக்கு வரக்கூடிய எல்லா திட்டங்களும் கூட இன்னைக்கு மீனவ சொந்தங்களுக்கு வர வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே, உங்களுக்காக ஒரு தனி திட்டமும் கூட, மத்ஸ்ய சம்பந்த யோஜனா என்கின்ற தனி திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீனவ சொந்தங்களுக்காக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 2014க்கு பிறகு 4000 கோடி ரூபாய்க்கு மேல புதுச்சேரி மாநிலத்திற்கு மட்டுமே மீனவ சொந்தங்களுக்கு, மீனவ நண்பர்களுக்காக இவ்வளவு பணத்தை மத்திய அரசு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, உங்களிடம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுக்கிறேங்க. நம்ம படகு எடுத்துட்டு கடல்ல போறோம். ஆரம்பத்துல கொஞ்சம் அலை வரும் பொழுது படகு கொஞ்சம் மேலையும் கீழையும் போகுங்க. கொஞ்சம் நடுக்கடலுக்கு போன பிறகு ஆனந்தமாக அந்த படகு போகும். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், புதுச்சேரி ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து எப்படி நம்முடைய படகு இணக்கமாக செல்கிறதோ அது போன்ற அரசு வேண்டும். ஆனா காங்கிரஸ் ஆட்சி இங்க வந்தா புதுச்சேரியை பொறுத்தவரை அது ஏடிஎம்மாக மட்டும்தான் இதை பயன்படுத்துவார்கள். 15,000 கோடி ரூபாய் ஓராண்டுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் ஏடிஎம்மாக மட்டும்தான் புதுச்சேரியை பயன்படுத்துவதற்காக ஒரு கட்சி இருக்குன்னா அது காங்கிரஸ் கட்சி. உங்களுக்கு சேவை செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய அருமை ஐயா, உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய என்ஆர் ஐயா என் ரங்கசாமி ஐயா அவர்கள், உங்களுக்கு தெரியும், சிவப்பு அட்டை, சிவப்பு ரேஷன் அட்டை இருந்ததுன்னா 2500 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகையாக, மஞ்சள் அட்டை இருக்குன்னா 1000 ரூபாய் நம்முடைய மகளிருக்கு உரிமை தொகையாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், ஒரு நேர்மையான மனிதர். அவர் முதலமைச்சராக இருக்கின்றார், இந்த கூட்டணியுடைய தலைவராக இருக்கிறார். எல்லோரும் இணைந்து உங்களை உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம். குழந்தைகள்லாம் இருக்கிறார், உங்க குழந்தைகள்லாம் படித்து முடித்து விட்டு அவர்களுக்கு வேலை புதுச்சேரியில் கிடைக்கும். சமீபத்தில் ஜோஹோ நிறுவனம் புதுச்சேரிக்கு வந்திருக்கிறாங்க. ஏசர், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஏசர் கம்ப்யூட்டர் கம்பெனி ஒரு வருடத்திற்கு 3 லட்சம் கம்ப்யூட்டரை இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா உங்கள் குழந்தை படித்து வளரும் பொழுது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெளியே சென்னைக்கோ பெங்களூருக்கோ ஹைதராபாத்துக்கோ வேலை பார்க்க போகக்கூடாது, புதுச்சேரியில் இருக்கணும். வேலை வாய்ப்பு நிறுவனங்கள் இங்கே வர வேண்டும். அதையும் கூட நம்முடைய ஐயா என்ஆர் ரங்கசாமி அவர்கள், நம்முடைய மத்திய அரசு நரேந்திர மோடி ஐயா அவருடைய உறுதுணையோடு இங்கே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மீனவ சொந்தங்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், முதியவர்களுடைய உதவித்தொகையை அதிகப்படுத்தி இருக்கின்றோம். ஆசா பணியாளர்கள் 10,000 18,000 நாம் உயர்த்தி இருக்கின்றோம். எல்லோருக்கும் ஒரு அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. ஆனா இந்த கூட்டணியை பாருங்க, ராஜ்பவன்ல அண்ணனுக்கே குழப்பம். ஏன்னா நீங்க எல்லாம் அண்ணன் வெற்றி பெற வைத்துட்டீங்க, அண்ணனுக்கே குழப்பம். யாருப்பா இங்க எதிரி? ஒரு பக்கம் திமுக காரங்க சுத்திட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் காரங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை 2 பேரும் வேட்புமனு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் வாபஸ் வாங்குறதுக்கு தயாராக இல்லை. எதற்கு இந்த அவசரம்? பணத்தை கொள்ளையடிப்பதற்கு தானங்க அந்த அவசரம். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் கூட்டணியிலிருந்து ஒரு வேட்பாளர் இருப்பாங்க. ஆனா ஒரே கூட்டணியில 2 வேட்பாளர், கை சின்னமும் நிக்குது, உதயசூரியன் நிக்குதுன்னா இதை ஏடிஎம்மாக பயன்படுத்துவதற்கு மட்டும்தான். இது மட்டும் இல்லைங்க, 16 இடத்துல காங்கிரஸ் போட்டி போடணும். புதுச்சேரி 30 தொகுதியில 22 இடத்துல போட்டி போடுறாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொந்த தொகுதியை தாண்டி 3 இடத்துல போட்டி போடுறாரு எக்ஸ்ட்ரா. கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் சொந்த தொகுதியை தாண்டி அவங்களும் 3 இடத்துல, 6 இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் எக்ஸ்ட்ரா நிக்கிறாங்க. இது ஒரு கூட்டணிங்களா? ஒரு கூட்டணியில உங்களுக்குள்ளேயே எந்த தொகுதியில் நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரல.
எப்படி நீங்க 5 ஆண்டு காலம் மக்களுக்கு ஆட்சி செய்ய போறீங்க? எப்படி 5 ஆண்டு காலம் ஒற்றுமையாக மக்களுக்கு நீங்க வேலை பார்க்க போறீங்க? இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சி கவிழ்ந்ததை ஞாபகப்படுத்துறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆதரவு வாபஸ் வாங்கினால காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்பு கவிழ்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தேர்தலுக்கு முன்பே பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை நிலையான ஒரு கூட்டணி, வலிமையான ஒரு கூட்டணி, மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய கூட்டணி. எல்லாவற்றையும் தாண்டி ராஜ்பவன்ல உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் விபி ராமலிங்கம் அவர்களை வெற்றி பெற செய்யும் பொழுது மட்டும்தான் நம்ம பேசுனதெல்லாம் செய்ய முடியுங்கம்மா. பேசுனதெல்லாம் செய்யணும்னா பேசக்கூடிய நபருடைய குரலுக்கு ஒரு மரியாதை இருக்கணும், அந்த குரல் வலிமையா இருக்கும். மாநில தலைவராக இருக்கக்கூடிய விபிஆர் அவர்கள் இன்னைக்கு மிக முக்கியமான ராஜ்பவன் தொகுதியில் நிற்கிறாங்க. அதனால் நிச்சயமாக அவருக்கு நீங்க அங்கீகாரம் கொடுங்க, அவரை வலிமைப்படுத்துங்க, அவருடைய குரலை உயர்த்துங்க. உங்களுக்கான குரலை அவர் பேசி எல்லா விஷயத்தையும் செய்து தரக்கூடிய முழு வல்லமை படித்தவர். நான் பார்த்த வரைக்கும் கோவமே படமாட்டார், எப்பொழுதும் புன்னகை தான். ஏ ராஜா, எப்படி ராஜா, நல்லா இருக்கியா ராஜா, அப்படி மட்டும்தான் பேசக்கூடிய ஒரு மனிதர். வணிகராக இருந்து நேர்மையாக சம்பாதித்து விட்டு அரசியல் துறையில 60 வயதை தாண்டி இன்னைக்கு அரசியல் துறையில எல்லாத்தையும் பார்த்துட்டு பொது சேவை மட்டுமே முழு சேவை என்கின்ற நோக்கத்தில் வந்திருக்கிறார். அதனால் விபி ராமலிங்கம் அவர்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி தாமரை சின்னத்துல நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று எங்க இருக்கக்கூடிய நம்முடைய மீன்பிடி சொந்தங்களை, தாய்மார்களை, சகோதரிகளுடைய பாதத்தை தொட்டு வணங்கி, கடல் எண்ணெய் எப்படி உங்களோடு எப்பொழுதும் ஒத்துழைக்கின்றார்களோ கடல் எண்ணெயை போல உங்களோடு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.